முதலாவது இவற்றுக்கு பெருமானம் கூடியது என்று கேட்டிருக்குது. அப்ப நமக்கு தெரியும் எப்படின்னு சொன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தானே இந்த இது. பேசுற ஒழுங்கு தானே? சரியா, ஒரு ஆக்கள் மைக் ஆன்ல இருந்தா மைக் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, இப்ப நம்ம முதலாவதுக்கு பெருமானம் காண்றதுக்கு இப்ப இது ரெண்டும் ஒரே இதுல வந்து சக என்ற அடையாளத்துல இருக்கு. சரியா, அப்ப நாம இதுக்கு எப்படி எடுக்கலாமண்டா, நம்ம கீழே இருக்குத்தானே இந்த அடிக்கிறத ஒன்று இந்த அடிக்கிறத ஒன்று எடுத்தோம்டா ஒன்று மேத்தின 2. அப்ப இந்த அடிக்கிற முக்கோணிக்கு என்ன பெருமானம் ரெண்டு வரும். அப்ப இதுக்கு 2 இது 2. அப்ப 2 இது பெருக்கல் அடையாளம். அப்ப 2 பெருக்கினா சரியா, 2 பெருக்கினா 4. அப்ப வட்டத்துக்கு என்ன வருமாண்டா 4 வரும். சரியானே? இப்ப இந்த வட்டத்தோட கூட்டட்டம் இதுல என்னத்தை கூட்டினா, அதாவது இந்த நம்ம இது ஒன்று போட்டோம் தானே. இப்ப இது ஒன்று இது 2 போட்டோம். அப்ப நம்ம போடாத இலக்கத்தை சும்மாதான் நம்ம எடுத்து பார்க்கிறோம். போடாத இலக்கத்தை சொன்னா நம்ம இப்ப 5 போட்டோம்னு சொல்லி சொன்னா இப்ப இந்த வட்டம் 4 நம்ம எடுத்திருக்கோம். இந்த வட்டம் வந்துட்டு 4. அப்ப 4ஓட நம்ம 5 கூட்டினோம்டா இங்க வந்து நட்சத்திரமா வர்றது 9 சொல்லி வரும். அப்ப கேட்ட கேள்வி என்னண்டா பெருமானம் கூடியதுன்னு கேட்டிருக்குது. அப்ப பெருமானம் கூடியதுண்டா இது வரும் நமக்கு வந்து நட்சத்திரம் தான் நமக்கு பெருமானம் கூடினதா வரும். இப்ப இந்த கேள்வி வந்துட்டு நாம டிசைட் பண்றதுதான். இப்ப அதுக்குள்ள தரலையேன்னு சொல்லி நிக்க போடா. சரியானா, அப்ப நாம சும்மா ஒண்ட போட்டு பாக்குறதுதான். இப்ப இதுக்கு நம்ம ஒண்ட கொடுத்தோம்டா, இப்ப இதுக்கு ஒண்ட கொடுத்தோம்டா இதையும் ஒன்று வரும். சிலாக்களை கேட்கலாம், ஏன் சார் மேல கொடுக்கலதா இதுக்கு கொடுக்கலதா ஒன்று கொடுக்கலான்னு கேட்கலாம். இப்ப நாம இதுக்கு உதாரணத்துக்கு 2 ஒன்று கொடுக்கலாம். மேல உள்ளது முக்கோணிக்கு நம்ம ஒன்று கொடுக்கலாம். ஏனண்டா ஒண்ட அளவிற்குனா ஒன்று தான் வரணும். அப்ப நம்ம ஒன்று கொடுத்தா இது முக்கோணியா தான் வந்திருக்கணும். சரியா, அப்ப 2 தான் கொடுக்கலாம் இதுக்கு. அப்ப இதுக்கு நம்ம சும்மா உதாரணத்துக்கு 2 கொடுத்தோம்டா இது 4 வரும். அப்ப இது 4. சரியா, இப்ப இது 4. இப்ப பாருங்க இது 2 சொன்னா அப்ப இந்த இருக்கிறது 2 நம்ம கொடுத்தா அப்ப இது கட்டாயம் என்ன வரைக்கும் இது 2ஐயும் இந்த வரைக்கும் தானே முக்கோணி இது 2 வந்தா இது கட்டாயம் இது 1 தான் வந்திருக்கும். ஏனண்டா அந்த ஒன்றையும் கூட்டினா தான் இது 2 வரும். சரியா, அப்ப நம்ம இது பார்க்கலாம். அப்ப இதுக்கு வந்துட்டு 2 இது 4. அப்ப இது 4ஓட இப்ப உதாரணத்துக்கு 5 கொடுக்கலாம் அல்லது இதை விட குறை என்னையாவச்சும் 1 கொடுக்கத்தான் வேணும். இப்ப அரைவாசியும் கொடுக்கலாம். அரைவாசி கொடுத்தோம்னா 4 மறையும் 4 அரையும் விட்டு இந்த நட்சத்திரம் தான் எப்பயுமே கூட வரப்போகுது. சரியா, முதலாவதுக்கு இந்த அறிக்கிற நட்சத்திரம். 2வதுக்கு பார்த்தோம்னு சொன்னா பின்வரும் வந்து மிகச் சரியானது எதுன்னு கேட்டிருக்கிறார். சரியா, சரியானதுன்னு சொன்னா நமக்கு இப்ப கண்டுட்டோம் என்னன்னு சொன்னா அந்த வட்டத்துக்கு வந்துட்டு 4 கண்டிக்கும். 4 விட இது வந்து நட்சத்திரம் பெருமதி குறைஞ்சதாம் இல்லையே. நம்ம 4 விட இந்த கூடினதான் எடுத்திருக்கோம். இது வந்துட்டு கிட்டத்தட்ட இது நம்ம 5 எடுத்தோம்னா 9. 4 விட பெருமதி குறைஞ்சது இல்லையே, நட்சத்திரம் குறைஞ்சது இல்லையே. அப்ப இது இந்த விட வராது. அடுத்தது வந்து 2வது பார்த்தோம்னு சொன்னா இந்த அறிக்கை இதுக்கு நம்ம உதாரணத்துக்கு 5 எடுத்தோம். என்ன 5 எடுத்தோம்னு சொன்னா 5 விட இது வந்து கூடினதான். இது நம்ம 1 தானே எடுத்த. அப்ப 5 விட இது கூடினது வராது. அடுத்ததை பார்த்தோம்னு சொன்னா ஒரு இந்த அறிக்கை முக்கோணி இதை விட சரியா இந்த வட்டம் கூடினதுன்னு சொல்லப்படுது. அப்ப உண்மையாவே இருக்கிற முக்கோணியை விட இந்த வட்டம் வந்து உண்மையா கூடத்தான். அப்ப அதால 3வது விட நாம எடுக்கலாம். அடுத்த கேள்வி பார்ப்போம். இது வந்துட்டு எல்லாரும் மார்க் பண்ணல, அதாலதான் குயிக்கா போனேன். சரியா, ரைட். அடுத்த கேள்வி பார்த்தோம்னு சொன்னா இது முக்கியமான கேள்வி. இந்த இருக்கிற 3வது கேள்வி பல வடிவங்கள்ல வரும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. பல வடிவங்கள் சொன்னா இப்ப இந்த கேள்வி போறதுக்கு முன்ன இன்னொன்று விளங்கப்படுத்துறேன். எப்படின்னு சொன்னா இந்த ஒயிட் போர்டை நீங்க ஒயிட் போர்டு விளங்கலன்னு சொன்னா உங்களோட அந்த ஸ்கிரீன்ல 3 தரம் டக்கு குத்துங்க. அப்ப ஒயிட் போர்டு விளங்கு. ஒயிட் போர்டை 3 தரம் டக்கு குத்துங்க. குத்தினீங்கன்னு சொன்னா ஒயிட் போர்டு பெருசா வரும். சரியா, ரைட். இப்ப பாப்போம். உதாரணத்துக்கு ஏயையும் பியையும் கூட்டினா 26. ஏயையும் பியையும் கூட்டினா 26. ஏக்கும் பிக்கும் இடையிலான வித்தியாசம், அதாவது ஏயிலிருந்து பிய கழிச்சா ஏயிலிருந்து பிய கழிச்சா ஏயிலிருந்து பிய கழிச்சுட்டா
என்னன்னு சொன்னா 10. இப்ப ஏ என்ன பி என்னன்னு சொல்லி கேட்காது. சரியா? இது இந்த கேள்வி இல்ல, இதுக்கு பதிலா வாரது விளங்கப்பட்டது. ஏயையும் பியையும் கூட்டினா 26, ஏயில இருந்து பியை கழிச்சா 10. அதாவது இந்த கேள்வி இப்படியும் போடுவாங்க. எப்படின்னு சொன்னா, இரண்டு எண்களுக்கு இடையிலான கூட்டுத்தொகை 26, அவற்றுக்கு இடையிலான வித்தியாசம் 10 எனின் அந்த இரண்டு இலக்கங்களும் என்னென்ன? ரெண்டு இலக்கத்துக்கு இடையிலான கூட்டுத்தொகை 26, சரியா? அதுக்கு இடையிலான வித்தியாசம் 10 எனின் அந்த இரண்டு இலக்கமும் என்னென்ன என்ற மாதிரி இப்படி வரும். அப்படி இல்லாட்டி இந்த போட்டிக்கா படம் இதுவும் அதேதான். சரியா? இந்த ஜொக்கு மாதிரி இருக்கிறதும் இந்த கோலை மாதிரி இருக்கிறது ரெண்டையும் கூட்டின 600, ரெண்டுக்கு இடையிலான வித்தியாசம், அதாவது இதுல இருந்து இதை கழிச்சா 200 என்று சொல்லி இதை போட்டிக்கா. இப்ப இந்த மாதிரி கேள்வி வந்தா நாம ஃபெஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, கேள்விகளுக்கு விட எழுப்பப்படா. அப்ப நாம என்ன செய்ய மாட்டோம், ஏ என்ன பி என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப அதே மாதிரி தான் இதுவும், இந்த ஜொக்கு என்ன வரும் இது என்ன வரும்னு கண்டுபிடிச்சோம்டா இதுக்கு பின்னால வர கேள்விகளை நம்ம குயிக்கா செய்யலாம். சரியா? ரைட். அப்ப நம்ம இதை கண்டுபிடிப்போம். இதை கண்டுபிடிச்சோம்டா ஏயும் பியும் கூட 26, ஏல இருந்து பியை கழிச்சா 10. அப்ப லேசா ஒரு வழி இருக்கு, அதாவது வித்தியாசப்படுற 10 இருக்குதானே, இந்த 10 நாம கழிச்சுடுவோம். இந்த இருந்து 26ல இருந்து இந்த 10 கழிச்சு சைட்டா வச்சோம்டா, அதாவது 10 சைட்டா எடுத்துரும். இந்த 26ல இருந்து இந்த 10 கழிச்சு விட்டோம்னு சொன்னா என்ன வரும்டா 16. சரியா? அந்த 16 வரும். இப்ப இந்த 16 நாம ரெண்டா பிரிப்போம். இந்த 16 ரெண்டா பிரிப்போம். ரெண்டா பிரிச்சோம்னு சொன்னா விட 8 வரும். ரெண்டா பிரிச்சா 8 தானே. ரைட். இப்ப நான் சொன்ன ரெண்டு இலக்கத்துக்கு இடையிலான கூட்டுத்தொகை 26, அவற்றுக்கு இடையிலான வித்தியாசம் 10 சொன்னேன். அப்ப ரெண்டு இலக்கம் ஒரு இலக்கம் நம்ம பிரிக்கம்பா. இந்த ஒரு இலக்கம் 8, முதலாவது இலக்கம் 8, அடுத்த இலக்கம் என்னன்னு சொன்னா நம்ம கழிச்சு வச்சிருந்தானே 10, அதையும் இந்த 8ஐயும் சேர்த்து கூட்டினோம்டா. சரி, அப்ப இந்த 10ஐயும் இந்த 8ஐயும் கூட்டினோம்டா 18. முதலாவது இலக்கம் 8, இரண்டாவது இலக்கம் 18. இப்ப உங்க கூட்டி பாருங்க, 18 இது ஏன்னு சொன்னா, சரியா? 18ஓட 8 கூட்டினா 26. 18ல இருந்து 8 கழிச்சிங்களா 10 வருதுதானே. அதாவது இன்னும் ஒரு நம்ம கணக்கை செஞ்சு பார்த்தோம்னு சொன்னா ரெண்டு இலக்கத்துக்கு இடையிலான கூட்டுத்தொகை 56. சரியா? அது ரெண்டுக்கு இடையிலான வித்தியாசம் 20 என்று சொன்னா, இப்ப திருப்பி மாத்துறேன். ரெண்டு இலக்கம் இருக்கு, ஆனா ஆவண்ணா ரெண்டுக்கு இடையிலான கூட்டுத்தொகை 56. ஆனாவுக்கும் ஆவண்ணாவுல இருந்து ஆனாவை கழிச்சா விட 20 என்று சொன்னா ஆனா என்ன ஆவண்ணா என்ன, இப்படி ஒரு கேள்வி வரலாம். சரிதானே? ரைட். அப்ப நாம எப்படி செய்யலாம், டெஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்டா, இந்த வரைக்கும் தானே 20, அதை கழிப்போம். கழிச்சுட்டோம்டா 56ல இருந்து இந்த 20 கழிச்சுட்டோம்டா என்ன வரும் 36 வரும். ரைட். 36 ரெண்டா பிரிப்போம். ரெண்டா பிரிச்சா 1 18. அடுத்தது என்னன்னு பாக்குறதுக்கு அந்த கழிச்ச 20ஐயும் நம்ம கூட்டி விட்டோம்டா வரும். அதை சொல்றேன் எப்படின்னு. இப்ப நம்ம என்ன சொன்ன, நான் ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த 20 கழிப்போம். கழிச்சோம்னு சொன்னா என்ன வரும் 36 வரும். சரியா? ரைட். 36 முதலாவது 36, இத ரெண்டால பிரிக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு அதை கழிச்சு போட்டு வாரத்தை ரெண்டால பிரிக்கணும். ரெண்டால பிரிச்சோம்னு சொல்லி சொன்னா 1 18, அதாவது ஒரு இலக்கம் 18. அடுத்த இலக்கம் கழிச்சம் 20, இந்த 20ஓட இந்த 18ஐயும் கூட்டினோம்டா 20 18 38. லேசா செய்யலாம். சரியா? ரைட். அப்ப ஒரு இலக்கம் 18, இன்னொரு இலக்கம் 38. இப்ப இதுல கூடினத்துல இருந்து நம்ம கழிப்போம், கூடினத்துல இருந்து கழிப்போம். அப்ப ஆவண்ணா தான் ஆக கூட. அப்ப ஆவண்ணா கூடிண்டா ஆவண்ணா 38, இதுல இருந்து இந்த 18 கழிச்சோம்டா 20. சரியா? அப்ப ஆவண்ணா 38, ஆனா 18. அப்ப நாம ரெண்டு இலக்கம் நீங்க கண்டுபிடிச்சிட்டோம். அதே போலதான் இப்ப நம்ம செஞ்சிருக்கோம் தானே இந்த கேள்வி பார்ப்போம். இப்ப பாருங்க இந்த கேள்விய, இது லேசா கண்டுபிடிக்கிறதுக்கு காட்டி தந்திருக்காங்க. இப்ப நான் 56 26 46 சொல்லி வந்தா அதை நம்ம யோசிக்க வேண்டியிருக்கும், என்னென்ன யோசிக்க வேண்டியிருக்கும். அப்ப அதால நான் இப்படித்தான் செய்முறைன்னு சொல்லி தந்திருக்கிறேன். ரைட். இப்ப நீங்க எந்த கணக்கு பாருங்க, என்னவா இது ரெண்டையும் கூட்டினா 600. ரைட். இதையும் கூட்டினா 600, ஜொக்குல இருந்து இதை கழிச்சா 200. இதுல இருந்து இதை கழிச்சா 200. அதே வழிமுறை என்ன செய்யுங்கண்டா 600ல இருந்து 200 கழிச்சு விடுங்க, என்ன வரும் 400.
சரியா? 400 ரெண்டா பிரிங்க. 400 ரெண்டா பிரிச்சா 200. ரைட். அப்ப 400 வரும். இதுல இருந்து இதை கழிச்சா 400. இந்த 400 ரெண்டா பிரிச்சா 1 200. அடுத்தது கழிச்சு வச்ச அதையும் இதையும் சேர்த்தோம்னா அடுத்தது வரும். சரியா? அப்ப கழிச்சு வச்ச இந்த 200ஐயும் இந்த 200ஐயும் கூட 400. அப்ப 1 400 1 200. சரியா? ரைட். 1 400 1 200. இப்ப எதுல இருந்து நம்ம கூடினத்துல இருந்து தானே கழிப்போம். அப்ப இந்த இருக்கிற முதலாவது இருக்கிறது 400. இது வந்து 200. 400ல இருந்து 200 போனா 200. அடுத்தது இது 200 தானே, இந்த இருக்கிற 200. இது 400. 400 200 600. ஆகவே இது என்ன வரும்னு சொன்னா இது 402 வரும். இது 402 வரும். இது 202 வரும். சரியா? ரைட். 400 202 வரும். இப்ப கேள்விக்கு போ. இப்ப நாம இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கட்டாயம் அதுல வந்து அது எழுதணும். எழுதினோம்னு சொன்னா லேசா செய்யலாம். இல்ல நம்ம மனக்கணக்கில் பார்த்தோம்னா கஷ்டப்படுவோம். சரியானே? ரைட். இப்ப பார்ப்போம். இவற்றில் இந்த இருக்கிற ஜொக்குடன் கொள்வனவின் அரைவாசி நிறைய பேர் கண்டிப்பீங்க. 202 இதுதான் ஆன்சர் சொல்லிட்டு 200 நீங்க அடிச்சு விட்டிப்பீங்க. அப்படித்தானே? நிறைய பேருக்கு இப்ப வந்த 200. ஆனா கேள்வியை நாம என்ன செய்யல, ஃபுல்லா வாசிக்கல. கேட்டது என்ன? அரைவாசு கட்டி. சரியா? கேட்ட கேள்வி என்னண்டா அரைவாசு கட்டி. அப்ப நாம 100 தானே, இதுக்கு வந்துட்டு 200 வரும். அப்ப இதுல அரைவாசு என்ன 100 அண்டு சொல்லி 2வது விட வரும். ரைட். அடுத்ததுக்கு பாவம் பிழையான அமைவிடத்துக்கு கட்டுறது. இதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்று வழி என்னண்டா இந்த நம்ம கண்டுபிடிச்சதை வச்சும் செய்யலாம். இன்னும் ஒன்று இருக்குது. சரியா? ரைட். இப்ப பாருங்க, இன்னும் ஒரு குறுக்கு வழி இருக்கு. என்ன வழி என்றா இதையும் இங்க 2 இருக்குது, இங்க 2 இருக்குது. சரி, இங்க 2 இருக்குது, இங்க 2 இருக்குது. அடுத்தது இது இப்ப நமக்கு தெரியும் இது 400. இது 400, இது 200. அப்ப இதுக்குள்ள ஊத்தணும், அதால 2 தான் ஊத்தணும். இது 400, இது 200. இது 2 இதுக்கு 2 சமன்பா அப்படின்னு சொன்னா இந்த இருக்கிற 1ம் இந்த 2ம் சமன். அப்ப 2ம் அங்கலையும் இங்கலையும் சமன் என்கிறதுக்கு எடுக்கலாம். அப்ப இது வந்து சரியானது. அப்படி இல்லை இது உங்களுக்கு விளங்கலைன்னு சொன்னா இது பாருங்க, இது 400, இது 400, இது 400. மொத்தம் எத்தனை? 1200. அதே போல இது 400, இது 400 800, 800 200 1000, 1000 200 1200. 2 பக்கமும் சமனா இருக்கு அப்படின்னு சொன்னா முதலாவது சரி. கேட்டது என்ன? பிள்ளையானதை கேட்டி. சரியா? ரைட். இப்ப என்னண்ட கேள்வி இஸ்லாக்கள் வந்து பிள்ளையானதுக்கு போல சரியானது முதலாவது சரி எத்தனை வருது முதலாவது அடிச்சுட்டு போட்டு போயிருக்கு. ரைட். அடுத்ததை பாப்போம். ரைட். இதுல பார்த்தோம்னு சொன்னா இது 200, இது 200, 400, 400, 400, 800. இது பார்த்தங்க 200, 200, 200, 800. அப்ப 4 800. அப்ப 2 சைட்டும் 800 800 வருது. ரைட். அடுத்ததுக்கு போவோம். இதுக்கு போனோம்னு சொன்னா இதுல 200, இதுல 400, 200, 600, 600, 400, 1000. இங்க பாருங்க, இதுல 400, 200, 600, 800. இப்ப இங்க வந்துட்டு ஒரு சைட்ல 1000, இன்னொரு சைட்ல 800. 2ம் இந்த அடையாளம் வந்து போட்டா 2ம் சமனா. எப்படி சமனா ஆகுது? ஒரு பக்கம் 1000, இன்னொரு பக்கம் 800. சமன் ஆகுமா? ஆகாது. ஆகவே 3வது பிள்ளையான விடையா இருக்கு. ரைட். அடுத்ததுக்கு போவோம். ரைட். இந்த மாதிரி கேள்விகள் வரக்குள்ள நாம என்ன செய்யணும்னா அதே அங்கலஞ்சல இருக்கா என்று பார்க்கணும். ரைட்டா? அப்ப அதே மாதிரி இருக்கான்னு பார்த்தா இப்ப முதல்ல இந்த படம் நினைக்குது இது கூட இருக்குவா, குறைஞ்சது இதே மாதிரி வேற எங்க இருக்கான்னு பார்த்தா இந்த இது சந்திரிக்காது. அப்ப எப்படி பார்ப்போம்டா இந்த 2 அப்புளும் ஒரு மாம்பழம், இங்கால அதே 2 அப்புளும் மாம்பழம் இருக்காண்டு பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த இருக்கிற 2 அப்புளும் ஒரு மாம்பழமும் இந்த இருக்கு. அப்ப 2 அப்புளும் ஒரு மாம்பழமும். சரி. அப்ப இவ்வளவு பேரும் 8 கிலோவாம். அப்ப இவ்வளவு பேரும் வந்துட்டு 10 கிலோவாம். இந்த இருக்கிற அவ்வளவு பேரும் 10 கிலோவாம். இப்ப இதை விட சரியா முதலாவதை விட என்ன மிச்ச மாதிரி ஒரு அப்பிள் பழம் மட்டும் மிச்ச மாதிரி வா. அப்ப அப்பிள் பழம் என்னண்டா இது ஒன்று வந்து 2 வரும். ஒரு அப்பிள் பழம் என்ன வரும்? 2 கிலோ. சரியா? அப்ப ஒரு அப்பிள் 2 சொன்னா
இப்ப நம்ம இந்த அரைக்கிறதுக்கு போ, இது 2, இது 2 2 4, 4ஓட எத்தனையை கூட்டினா 8 வரும்? ஒரு மாம்பழம் என்ன வரும்? ஒரு மாம்பழம் வந்து 4ஆ வரப்போகுது. இந்த 2 இது 2 இது 2 2 4, அப்ப மாம்பழம் 4ஆ இருந்தா தான் 8 கிலோண்டு வரும். சரியா? அப்ப நாம கண்டுட்டோம் என்னண்டா, மாம்பழத்துக்கு 4, ஆப்பிள் பழத்துக்கு என்ன, ஆப்பிள் பழத்துக்கு 2. ரைட். இப்ப வினாக்குறி வந்திருக்காளாம், இந்த அறைக்கு வினாக்குறி. இதுக்கு என்ன கேக்குறா? சரியா? ரைட். அப்ப நமக்கு தெரியும் இதுக்கு 4, மாம்பழத்துக்கு 4, இதுக்கு 4, இதுக்கு 2. அப்ப 4 4 8, 8 2 10. அதை விட என்ன வரும்? 10 வரும். ரைட். யாராச்சும் விலங்கல் என்ன கேளுங்க. அப்ப இந்த கணக்கு இது நிறைய கேள்வி வாரு. இதே மாதிரி பின்னிக்கும் கேள்வி இருக்குது. யாருக்கும் விலங்கு இல்லையா? இது என்ன சார் சொல்லுங்களேன். திருப்பி சொல்லணுமா? ஓம் சார். இது 5வது தானே? ஓம். சரியா. ஒயிட் போர்டை பாருங்க. ஒயிட் போர்டை பார்த்தோம்னு சொன்னா இங்க ஆப்பிள் நிக்குது, இங்க ஆப்பிள், இங்க ஆப்பிள், அதோட ஒரு மாம்பழம், இதெல்லாம் சேர்ந்து 10 முதலாவது. சரியா? 2வது அதுக்கு பக்கத்துல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு 2 ஆப்பிளும் ஒரு மாம்பழமும் 8. இந்த 2 ஆப்பிளும் ஒரு மாம்பழமும் 8. இப்ப பாப்போம், இந்த அரைக்கிற இவ்வளவும் சரியா 8. இதை விட என்ன மிச்சமாயிருக்குன்னு சொன்னா ஒரு ஆப்பிள் பழம் தான் மிச்சமாயிருக்கு. ஏனண்டா இந்த அரைக்கிற இவ்வளவுத்தையும் 8, அப்ப இவ்வளவு வந்து 8, 2 1. மிச்சமா என்ன இருக்குது? என்ன மிச்சமா இருக்குது? ஒரு ஆப்பிள் பழம் மட்டும் இருக்குது. அப்ப 10ல இருந்து நம்ம 8 கழிச்சோம்டா ஆப்பிள் பழம் வந்து 2. சரியா? ஒரு ஆப்பிள் பழம் 2. இப்ப திருப்பி பாப்போம், இங்க ஒரு ஆப்பிள், அதோட இங்க ஒரு ஆப்பிள், இங்க ஒரு மாம்பழம், இவ்வளவும் சேர்ந்து 8. 8 சொல்லி சொன்னா நம்ம ஏற்கனவே ஆப்பிளுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 2 கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு 2 கண்டுபிடிச்சிருக்கோம். 2 2 4, இங்க 8 வரணும். சரியா? அப்ப 4ஓட எத்தனைய கூட்டினா 8 வரும்? 4 கூட்டினா 8 வரும். ஆகவே இந்த மாம்பழம் என்னன்னா 4. ரைட்டா? இப்ப கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த இருக்குது கேள்வி. இதுக்கு வந்து ஆப்பிளுக்கு 2 நம்ம ஏற்கனவே வந்துட்டோம். சரியா? ரைட். இப்ப ஆப்பிளோட என்னது கேட்டிருக்கிறது? 2 மாம்பழம். 2 மாம்பழம் என்ன கேட்டி? ஆப்பிளுக்கு நம்ம வந்துட்டோம் 2, இதுக்கு வந்துட்டு கண்டிக்க 4, இதுக்கு 4, மொத்தமா சேர்த்தோம்னு சொன்னா 4 4 8, 8 2 10 என்று சொல்லி விடவர். சரியானே? அடுத்ததுக்கு போ. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா அடுத்தது முக்கியம் உண்டு. எப்படி என்றா, இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே மாதிரி இருக்காண்டு பாருங்க. அடுத்த கேள்வியில அதே மாதிரி இருக்கா, வார மாதிரி எல்லாம் இருக்கு. இப்ப இது வந்துட்டு செவ்வகம் நம்ம cross பண்ணதை விட்டு போட்டு இதுல செவ்வகம் உண்டு, வட்டம் உண்டு. இங்க வட்டம் உண்டு, முக்கோணி உண்டு. இது செவ்வகம் உண்டு, முக்கோணி உண்டு. சரியா? இது நம்ம அதே மாதிரி இருக்கான்னு பார்த்தா அதே மாதிரி இல்ல, ஒன்று மாறி 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 இருக்கு. அப்ப நாம என்ன செய்வோம்டா, இத 2ஐயும் அப்படி எல்லாரையும் நம்ம அப்ப கூட்டி பார்த்தோம்டா. இப்ப பாப்போம், இது வட்டமும் செவ்வகமும் வட்டமும் 10. சரியா? வட்டம், அதாவது செவ்வகமும் வட்டமும் 10. அடுத்தது என்னண்டா, வட்டமும் என்ன இருக்குது, முக்கோணியும் வந்து 8. 9. அடுத்தது செவ்வகமும் முக்கோணியும் சேர்ந்து எத்தனை வரைக்குது? 12 இருக்குது. இப்ப நாம இதை என்ன எடுக்கிறேன்டா, ஏதாச்சும் 2, அதாவது ஒரே மாதிரி சதுரமும் தந்திருந்தா நமக்கு எடுக்கலாம். இதோடத்துக்கு பதிலா இப்படி தந்திருந்தாருன்னு சொன்னா
ரெண்டும் அதே உருவம் தானே. அப்ப அதே உருவம் என்றா 10 சொன்னா ஒன்று என்ன வரும்? 1 5 வரும். சரியா? 1 5 வரும். ஆனா இது வந்துட்டு வேற வேறையா இருக்கு. அதனால நாம என்ன செய்யணும் சொன்னா, இப்படி வர கேள்விகளுக்கு இதுக்கு நிறைய கேள்வி வர இப்படி கேள்விகளுக்கு நாம என்ன செய்வோம்டா, சரியா, இது ரெண்டு அப்படியே நம்ம கூட்டுவோம். என்ன செய்வோம்? அப்படியே கூட்டுவோம். இதை கூட்டினோம்னா 10 9 19 11 19 11 30 இருந்தாலா செய்யும் 19 11 30. மைக் ஆஃப் பண்ணியிருந்தா ஆன் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்க. ஆன்ல இருக்குமெண்டா. ரைட். இப்ப பாப்பா, இது இவ்வளவுத்தையும் கூட்டுறேன். ரைட். இதையும் இவ்வளவுத்தையும் நான் கூட்ட போறேன். கூட்டினா 2 சதுரம் இருக்குவா? 2 சதுரம் இருக்கு. ஒயிட் போர்டு விளங்கல இருந்துச்சுன்னா நீங்க ஒயிட் போர்டுல 3 தரம் குத்துங்க, பெருசா வரும் ஸ்கிரீன்ல. சரியா? ரைட். இப்ப 2 சதுரம், 2 சதுரம், அதோட வட்டம் எத்தனை இருக்குது? 2 வட்டம் இருக்கு. அதோட முக்கோணம் 2 முக்கோணம் இருக்கு. இப்ப 2 வட்டம் 2 சதுரம் 2 முக்கோணம், 2 வட்டம் 2 சதுரம் 2 முக்கோணம், இவ்வளவும் 30. அப்ப ஒவ்வொன்று வந்தா இல்ல, அது அரைவாசி. சரியா? அப்ப 2 2 2 2 வந்தா, இப்ப உதாரணத்துக்கு நம்ம கேட்டா 2 மாம்பழமும் 2 ஆப்பிள் பழமும் 50 ரூபாண்டா, ஒரு மாம்பழமும் ஒரு ஆப்பிள் பழமும் எவ்வளவு? 25 ரூபா. சரியா? 2 மாம்பழமும் 2 ஆப்பிள் பழமும் 50 ரூபா என்று சொன்னா, ஒரு மாம்பழமும் ஒரு ஆப்பிள் பழமும் எவ்வளவு? 25 ரூபா. அதே மாதிரி 2 சதுரம் 2 வட்டம் 2 முக்கோணம் எல்லாம் 2 2 2 இருக்கு 30 ரூபா. அப்ப எல்லாம் ஒவ்வொன்று வந்தா அதுல அரைவாசி. அப்ப அதுல அரைவாசி 15. அப்ப இந்த அரைக்கிறது கேள்விக்கு என்ன வரும்? எல்லாம் ஒவ்வொன்று இருக்குதானே. அப்ப எல்லாம் ஒவ்வொன்று இருந்ததுனால இதுக்கு விட என்ன வருமாண்டா? 15 வரும். சரியா? ரைட். இப்ப இங்க பாருங்க, இப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளணும். இப்ப இவ்வளவும் 15 வா? இப்ப இவ்வளவும் 15 சொன்னா இந்த அரைக்கிறாதானே இவக எவ்வளவு பேரும் 10. இப்ப அதே மாதிரி தான் இந்த அரிக்கா. சரியா? இவக எவ்வளவு பேரும் 10. அப்ப இவ்வளவு பேரும் 10 தானே, 10 தானே. அப்ப மிச்சமா நம்ம கண்டிக்கும் 15 கண்டிக்கும். அப்ப இந்த அரிக்கிற என்ன வரப்போறாரு? முக்கோணியர் 5 வர போறாரு. சரியா? அப்ப ரைட், முக்கோணியர் 5. அப்ப ரைட், இந்த அரிக்கிறதுக்கு பார்ப்போம். இந்த முக்கோணியர் 5 அப்ப இவர் என்ன வர போறாரு? 2 கூட்டினா 11. அப்ப 2 கூட்டினா 11 சொன்னா இப்ப இவர் என்ன வர போறாரு? இவர் 6 வர போறாரு. அப்ப நாம ஒவ்வொன்றுக்கும் கண்டுட்டோம். இப்ப வட்டத்தை காணுவோம். வட்டத்தை கண்டமாண்டா, இந்த அருகி இது 5 சொன்னா, இது 5 சொன்னா மொத்தம் 9. இது என்ன அரிக்க போகுது? இது 4 அரிக்க போகுது. 5 4 9. இப்ப நாம வட்டத்துக்கு என்ன, சதுரத்துக்கு என்ன, இது நின்று ஒவ்வொன்றும் கண்டோம். சரியா? ரைட். இப்ப நம்ம இந்த மாதிரி கேள்வி வரக்குள்ள பெஸ்ட்டுக்கு விடையை நம்ம கண்டதுக்கு பிறகு அதுக்கு பிறகு கேள்விக்கு போகணும். ரைட். இன்னும் ஒரு அட்வைஸ் என்ன தெரியுமா? உங்களுக்கு கேள்வி வாசிங்க, கேள்வி விளங்கே இல்லை, அடியோட எனக்கு விளங்கல, விளங்கலன்னு சொன்னா சொரிஞ்சு சொரிஞ்சு அதே செய்யப்படா. செஞ்சீங்களா என்னையுமா? செஞ்சீங்களா உங்களுக்கு டைம் போகும். டைம் போனா ஒரு மணித்தியாலத்துல நீங்க செய்ய முடிச்சு நீங்க யோசிச்சு அதே கேள்வியில இருப்பீங்க. பின்னுக்கு உங்களுக்கு லேசான கேள்வி எல்லாம் இருக்கும், அதை செய்யாம பேப்பர் வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்ப நாம பெஸ்ட்டுக்கு கேள்விய வாசிப்போம், செஞ்சு விளங்குதா இப்ப எடுக்கலாமா அவங்க வாசிப்போம், அடியோட ஒன்றுமே விளங்குறா தூக்கி அதை வச்சுட்டு போட்டு பின்னால உள்ள கேள்வி செய்யணும். அப்ப ஹராரண தெரிஞ்சு கேள்விகள் வரும். அப்ப அதுகளுக்கு ஹராரண முடிச்சுட்டு போட்டு ஒரு மணித்தியாலத்துக்கு முன்ன நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம்னு சொன்னா அதுக்கு இப்ப நம்ம என்ன விட்டுருக்கோமோ அந்த கேள்வியை திருப்பி போய் யோசிக்கணும். சரியா? அந்த முறையில நீங்க யோசிச்சு பழகுங்க. ரைட். இப்ப அடுத்த இதுக்கு 7வதுக்கு வர. இப்ப மிகச்சரியான தொடர். இப்ப நீங்க மேல நான் சொன்ன ஏற்கனவே என்ன சொன்னேன்? ஒவ்வொன்றுக்கும் கட்டாயம் இந்த வாரத்து என்னென்ன அமௌண்ட் வரும், என்னென்ன நம்பர் வரும், பெறுமதி என்ன வரும் நீங்க கட்டாயம் போடணும். போட்டா தான் அடுத்த வார வினாடிக்கு தானே அதுகளுக்கு நாம கண்டுபிடிக்கலாம். ரைட். மிகச்சரியானதை கேட்டி. ரைட். நம்ம முக்கோணிக்கு என்ன கண்டிக்கும்? 5 கண்டிக்கும். அப்ப 5 இது 5 5 5 5 5 10. அப்ப சரிதானே? கேட்டது சரியாத்தானே கேட்டீங்க, இது பிளே கேட்கலையே.
சரியத்தான் கேட்டீங்க. ஆகவே முதலாவதான் விட நம்ம பார்க்க தேவையில்லை. Right. அடுத்ததுக்கு விட நீங்க செக் பண்ணி பாருங்க. இதுக்கு நம்ம என்ன கண்டிக்கும் சதுரத்துக்கு 6 கண்டிக்கும் 6 6 12 வந்திருக்கும். இங்க 14 வந்து வருமா? வராது. Right. அடுத்தது மூணாவது பார்த்தோம்னு சொன்னா நம்ம வட்டத்துக்கு என்ன கண்டிக்கும் 4 கண்டிக்கும். அப்ப 4 4 8 வந்திருக்கணும். இங்க 7 இருக்கு. அப்ப அதுவும் வராது. முக்கியமா உண்மையாவே முதலாவதுதான் சரி. Right. அடுத்த கேள்விக்கு போனோம்டா எழுத்துக்குரிய பெருமானத்தை அவதானித்து செய்யட்டான். Right. இது லேசான கேள்வி. நம்ம ஏற்கனவே சொன்னேன் ஏயையும் கூட்டினா 18. அப்ப 2A 18. அப்ப ஒரு ஏ என்ன 9. சரியா? 2 மாம்பழம் 20 ரூபா. 2 மாம்பழம் 20 ரூபா. ஒரு மாம்பழம் எவ்வளவு? கேக்குறாங்க சொல்றீங்களா? ஆயிஷாய் 2 மாம்பழம் 20 ரூபா. ஒரு மாம்பழம் 10 ரூபா சார். 10 ரூபா. ரைட். இன்னொரு ஆளுங்க கேப்பா. அம்ரா சொல்லுங்க. 2 ஆப்பிள் பழம் 100 ரூபா. ஒரு ஆப்பிள் பழம் அம்ரா ஆள் இல்ல போல. 50 ரூபா சார். ரைட் ஓகே. அடுத்த ஆள் சராஃபி. ரைட். உங்ககிட்ட என்னண்டா 3 வாழைப்பழம் 30 ரூபா. ஒரு வாழைப்பழம் எவ்வளவு? சராஃபி மைக் ஆன் பண்ணுங்க. 3 வாழைப்பழம் 30 ரூபா. ஒரு வாழைப்பழம் எவ்வளவு? ஓகே ஓகே. ரைட். யார்ட்ட கேள்வி கேட்கணும்? ஆமீனா. ரைட். கை ஊத்துறீங்க. ரைட் கேப்போம். 2A 30 ரூபா. ஒரு ஏ எவ்வளவு? 15 ரூபா. 15 ரூபா. ரைட். ரிஃபா இருக்கிறீங்களா? ரிதா சொல்லுங்க. வெயிட்டா வாங்க சொல்றதுக்கா வண்டி கொஞ்சம் படிப்பிக்கிறேன்னா ரிதா சொல்லுங்க. ரிதா கிட்ட கேள்வி. ஆன்சர் என்ன வரும்? நினைக்கிறேன் 30 வரும் போல. சரி, ஒரு பக்கத்துல 2 பேரும் இருந்து பாரு. சிபாபு. யாருக்கு ஆன்சர் தெரியும்? ஒயிட் போர்ட் கழினதுக்கு யாருக்கு ஆன்சர் தெரியும்? எனக்கு தெரியும் சார். எனக்கு தெரியும் சார். எனக்கு தெரியும் சார். எனக்கு தெரியும். ஓகே. 30 ரூபாய் சார். ரைட் ரைட் சைலன்ட். ரைட் ஓகே ரைட் 20. இப்ப பாருங்க 3B 60 ரூபாய். அப்ப ஒரு B எவ்வளவுன்னு சொன்னா அதாவது 3 மாம்பழம் 60 ரூபாய். அப்ப ஒரு மாம்பழம் 20 ரூபாய். அதே மாதிரிதான் இந்த அடிக்கிற கேள்வி. அப்ப இதை பார்த்தோம்னு சொன்னா
2 ஏ 18 ரூபா. அப்ப ஒரு ஏ என்னண்டா ஒரு ஏ 9 ரூபா. அதே போல இதுவும் அதே மாதிரி. அப்ப 2 பி 12 ரூபாண்டா ஒரு பி 6 ரூபா. 14 ரூபாண்டா இது 7 ரூபா. இது என்ன 8 ரூபா. சரியா? ரைட். இப்ப கேட்டது என்னண்டா ஏக்கும் பெருமானத்துக்கும் டி இந்த பெருமானம். ஏ இந்த அடிக்கு 9, டி இந்த அடிக்கு 8. ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம். வித்தியாசம் என்ன? கழிக்கிற வித்தியாசம் கழிச்சு விடுறேன். பெருசுல இருந்து கொடியே கழிக்கிறேன். வித்தியாசம் கேட்டா பெருசுல இருந்து கொடியே கழிக்கிறேன். 9ல இருந்து 8 போனா 1. ரைட்டா? ரைட். அடுத்தது பாப்போம். ஏக்கு நம்ம எடுத்திருக்கோம் என்ன 9, பிக்கு 6. அப்ப 9 என்ன செய்யட்டான் பெருக்க சொல்லிக்கிறார். அப்ப 9 6 அளவிருக்குன்னா 9 6 54 அந்த தந்திரிக்கு. அதே போல இங்க அளவில் என்ன செய்யட்டான் பெருக்கட்டாம் இல்ல கூட்டட்டாம். அப்ப கூட்டட்டாம் என்னென்னத்தை கூட்டட்டாம் பிஏ கூட்டட்டாம். இந்த பிக்கு நம்ம 6, டிக்கு 8. 8 மாறும் 14. சரியா? 8 மாறும் 14. அப்ப எங்க இருக்கு விடண்டா முதலாவது விடு. ரைட். அடுத்த கேள்வி. எழுத்துக்களது பெருமானங்கள் அடிப்படை இறங்கு வரிசைப்படுத்தினார். நீங்க இறங்கு வரிசைப்படுத்துறான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கூட குறைய நம்ம அடுத்த மட்டும் டைம் எடுக்குது. சரியா? இறங்கு வரிசைப்படுத்துறேன்டா கூடினத்துல இருந்து குறைஞ்சது போறேன். அப்ப கூடினது என்ன வரும்னு சொல்லி சொன்னா ஆக கூடினது இதுல 9 இருக்குது. அடுத்தது 8 இருக்குது. சரியா? 8 டி. அடுத்தது என்ன இருக்குதுண்டா 7. அப்ப சி. அடுத்தது 6. அப்ப கடைசியில பி வரும் ஏடி சிபி. அப்ப ரெண்டாவது விட வரக்கூடியது ஏடி. ஏண்டா 9, இது 8, 7, இது 6. அப்ப இறங்கு வரிசை கூடினது குறைஞ்சதுக்கு போறது. ரைட். அடுத்ததுக்கு போவோம். 11வது இதர நிற சதுரத்தின் நிற 1/2 கிலோ 500 கிராம். இதர நிற என்ன 1 கிலோ. வட்டத்தின் நிற 1 கிலோ. 3.5 கிலோவுக்கு என்ன வருமானு கேட்காங்க. அப்ப நீங்க என்ன செய்யுங்கண்டா ஒவ்வொன்றுக்கும் கூடி பாருங்க. சரியா? அப்ப இதுக்கு என்ன வரும் இது 1/2 கிலோ. அரையும் அரையும் 1. இது 2, இது 3, இது 4. கேட்டது என்ன 3.5 கேட்டிருக்குது. அதானே? மைக் ஆன்ல இருக்கிறாங்களோ பண்ணுங்க. அடுத்ததுக்கு 10 இப்ப இதுல பாருங்க. இதுக்கு என்ன வரும் இதுக்கு அரை. இதுக்கு அரை. அரையும் அரையும் 1. இது 2, இது 3, இது அரை. அப்ப 3.5. அப்ப இதுல கேட்டது 3.5. அதனால இதுக்கு ரெண்டாவது விடையா இருக்கும். இதை பாருங்க. இது 1, இது அரை. 1.5, இது அரை. 2 அங்கால சாரி இது 1, இது 2, இது 3, இது 3.5, 4. மொத்தம் எத்தனை? இதுல 4 வருது. கேட்டது 3.5 வேண்டி நமக்கு ரெண்டாவது விட செய்யும். ரைட். அடுத்தது இரகசிய குறியீடு. இரகசிய குறியீடு என்ன அர்த்தம்னு சொன்னா ஒயிட் போர்டை பாருங்க. ஒயிட் போர்ட்ல இரகசிய குறியீடுன்னு சொல்லி சொன்னா என்ன வருமண்டா இத பாத்தீங்கன்னா ஏபி ஏபி ஏ அங்கால சி டி. இப்ப இரகசிய குறியீடு குறிக்கும் எழுத்து பாப்பம். இதுக்கு முதலாவது விட சந்திரிக்கா விகட கவி. விகட கவின்னு சொன்னா வி க ட க பி. இப்ப பாருங்க முதலாவது ஏ இந்த எழுத்து வாரது அடுத்தது 3வதுலயும் வரணும். இப்ப இதே மாதிரி வரணும்டா இந்த வீணா இவடத்தை வந்திருக்கணும். அப்பதானே இந்த அரைக்கிற ஏக்கு இந்த அரைக்கிற ஏக்கும் வரும். சரியா? அப்ப இந்த அரைக்கிற ஏ இந்த அரைக்கிற பக்கத்து பக்கத்துல வருதுவா. அப்ப இவடத்தை வீணா வீணாண்டு வந்திருக்கணும். அதால அது வருது இல்லை. அப்ப அந்த விட வராது. ரெண்டாவது பார்த்தோம்னு சொன்னா என்ன வந்திருக்குது பப்படம். ப ப ட இந்த அரைக்கிற ஏ அடுத்தது பக்கத்துல இந்த பானா இங்கேயும் பானா. அப்ப ரெண்டும் சரி. சரியா? அப்ப என்ன வருமண்டா முதலாவதுக்கு அதாவது 12க்கு ரெண்டாவது வரும். புத்தகத்தை பாத்தீங்கன்னா பூனா தானா. இப்ப பாருங்க பூனா தானா வருதான்னு பாருங்க. பூ இங்க பூனா வந்தா இவடத்தையும் பூனா வந்திருக்கணும். அப்பதான் இந்த இங்கே இது இங்கே.
ரெண்டும் அதே மாதிரி வந்திருக்கிறதுனால இவிடத்த பூனாண்டு வந்திருக்கணும். இவிடத்த தானா வந்ததுனால இது வராது. சரியா? ரைட். அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது வந்து முக்கியமானது உண்டு. இதை பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஏ இருக்குது. ஏ சி டி, ஏ சி அங்கால என்னண்டா டி, அங்கால எஃப். இது எப்படி எழுதுறான்னு சொன்னா 6 7 8 9 இங்க பக்கத்துல போட்டிக்காதானே 6 7 8 9. இது என்னத்துக்கு கண்டா இது இதுக்கு, இது இதுக்கு, இது இதுக்கு இந்த இருக்கிறது, இது இதுக்கு. அதைத்தான் நான் ஒன்றுக்குள்ள ஒன்றால் இருக்கிறேன். சரியா? அப்படின்னு சொன்னா இந்த RSM இருக்குது, RSTM என்பது 42 இது உண்டா இதுக்கு. ஆர் அங்கால STM என்பது 45 21 45 21. இப்ப பாருங்க, இப்ப கேக்குறாங்க என்னண்டா, கேள்வி என்னண்டா ATDM, AT வைட்போர்ட் விளங்குதா? ATDM. ரைட். இப்ப நமக்கு என்னண்டா இது முதலாவது மட்டும் விளங்கப்படுது, மற்றது விளங்கப்படுத்தல. என்னன்னு சொன்னா அதே தான் திருப்பி இது இந்த அரிக்கிறதுக்கு தான் இந்த தந்திரிக்காக, இந்த அரிக்கிறதுக்கு இந்த தந்திரிக்காக. அதைத்தான் நான் இந்த அரிக்கிறதுக்கு இந்த அழி வச்சிருக்கேன், இதுக்கு இந்த அழி வச்சிருக்கேன், இதுக்கு கட்டிக்கிறாங்க. சரியா? ரைட். அப்ப என்னண்டா முதலாவது ஏக்கு கட்டிக்கா. அப்ப ஏக்கு இதுல பாருங்க, ஏக்கு எது? ஏக்கு 6. சரியா? ஏக்கு 6. அப்ப ஏக்கு நம்ம 6. அடுத்தது டீக்கு, டீக்கு எங்க இருக்குது? டீக்கு பார்த்தோம்டா இந்த இருக்கு, டீக்கு 2. டிக்கு இதுல பாருங்க, டிக்கு எங்க இருக்கு? டிக்கு 8. எம்முக்கு எம் எங்க இருக்கு? இந்த இருக்கு 1. அப்ப 62 81 என்று சொல்லி எங்க இருக்கு இந்த விட பார்த்தோம்டா 3வது இருக்கு. ரைட். அடுத்தது 14வது. இது என்னன்னு சொன்னா டீட பெருமானம் கட்டி. இப்ப ஏயோட இதை கூட்டி, ஏயோட 2 கூட்டினா பியாம், பியோட 2 கூட்டினா சியாம், சியோட 2 கூட்டினா டியாம், டி 2 கூட்டினா இ, இதோட 2 கூட்டி எஃபோட 2 கூட்டி 16. இப்ப எண்ணத்தோட 2 கூட்டினா 16 வரும். யாருங்க ஏழுமா? ஏழுமா நான் கை ஊத்துங்க. எண்ணத்தோட 2 கூட்டினா 14 வரும், 16 வரும். 14ஓட 2 கூட்டினா தான் 16 வரும். என்ன 14ஓட 2 கூட்டினா வரும். ஏ பி சி டி இ எஃப். சரியா? இதோட 2 கூட்டி, இதோட 2 கூட்டி, இதோட 2 கூட்டி, இதோட 2 கூட்டி, இதோட 2 கூட்டினா இது வந்துட்டு எஃப். எஃபோட 2 கூட்டினா 16. எண்ணத்தோட 2 கூட்டினா 16 வருமாண்டா. 14ஓட 2 கூட்டினா 16 வரும். அப்ப எஃப்க்கு 14. அப்ப இந்த இது எஃப் தானே, எஃப்க்கு 14. இப்ப 14ஓட ஈரிக்கு வா. அப்ப ஈக்கு என்ன வரும்? 14 வருதுண்டா. எஃப் 14, எஃப் 14 வருதுண்டா. 14ஓட 2 எண்ணத்தோட 2 கூட்டினா 14 வருமான்னு சொன்னா 12ஓட 2 கூட்டினா தான் 12ஓட 2 கூட்டினா தான் 14 வரும். அப்படின்னு சொன்னா இந்த இருக்கிற ஈக்கு என்னண்டா 12. அப்ப 12 இங்க வருதுண்டா. எண்ணத்தோட 2 கூட்டினா 12 வருமாண்டா. 10ஓட 2 கூட்டினா தான் 12 வரும். ஆகவே டிக்கு என்னண்டா 10. ரைட். அடுத்ததுக்கு போவோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது, லேசானது. என்னன்னு சொன்னா ஒவ்வொரு பிராணிக்கும் ஒவ்வொரு முதல் எழுத்து தந்திரிக்காக. இப்ப வந்து எல்லாரும் அனைவரும் சரி போட்டுருந்தீங்க நினைக்கிறேன். இதுல வந்து முதலாவது பூனை. பூனைக்கு என்னன்னு சொன்னா தானா. சரியா? அப்ப தானா. இதுக்கு வந்து ஆனைக்கு வந்து என்ன? ரூனா. த ரூ. இதுக்கு மானா, இதுக்கு மன்னா. அப்ப தருமம் என்று வரும். ரைட்டா? இது அடுத்தது பாப்போம். இதுல என்னண்டா செயல். செயல்னு சொன்னா என்ன வரும்? கர்மம் என்று வரும். சரியா? அப்ப இங்க வந்துட்டு கானா இருக்குது. இந்த இதுக்கு வந்து ரூனா, மானா, மன்னா. அப்ப கர்மம் முதலாவது வரும். இது வந்துட்டு கானா மானா. அப்ப கம. அடுத்தது ரூ கமரும் என்று வருமா? வராது. ரைட்டா? அடுத்த இதை பார்த்தா கானா மானா அம்மன்னா கமம் ப்ரூ. அப்படி ஒரு வசனம் இல்லையே. அப்ப இது வராது. ரைட்டா? ரைட். அடுத்தது 17 பார்த்தோம்னு சொன்னா இதுல வந்து இது என்ன? மானுக்கு என்ன வந்திருக்குது? தீனா. ரைட். மானுக்கு தீனா. ரைட். ஓகே. இந்த மானுக்கு தீனா, மானுக்கு தீனா.
Right. இது ரூனா மானா அங்கால நாய்க்குட்டிக்கு தரல இங்கால வந்துட்டு முயலுக்கு மென்னா அப்ப தி ரு ம நாய்க்குட்டிக்கு தரல என்பது எழுதப்பட்ட சொல் சரியா விளையாண்டு கேட்டிக்கார் திருமணம்ங்கிறது சரியா நமக்கு இந்த நாய்க்குட்டிக்கு டாக்கு நானாண்டு தந்திரிக்கா தரல அப்ப நாம நமக்கு வந்து கூற முடியாதுன்னு சொல்லலாம் சரியா நமக்கு என்னன்னு தெரியாது தந்திருந்தா சரி உள்ள போடலாம் இப்ப உதாரணத்துக்கு இது இந்த ஏற்கனவே தந்து ஓட்டு இவடத்த வந்துட்டு டானான்னு தந்துட்டாங்கன்னு சொன்னா இது இப்ப என்ன திருமடமண்டு மடமண்டு வந்திருக்கணும் மணமண்டு வந்திருக்கு அப்ப அதனால பிள்ளை நம்ம பிள்ளை போடுவோம் இதுக்கு ஒன்றுமே தரலையே அப்ப நமக்கு என்னண்டே தெரியாது அப்ப என்னண்டே தெரியாம நம்ம எப்படி சரி அல்லது பிள்ளை சொல்ற அப்ப சொல்லல அதால நமக்கு வந்துட்டு கூற முடியாது சரியா ஏதோ ஒன்று நமக்கு தெரியாதுன்னு சொல்லி சொன்னா அது கூற முடியாது நம்ம எடுக்கணும் ரைட்டா தரவுகள் தரல என்று சொன்னா நம்ம கூற முடியாது தந்த அதை வச்சு நம்ம செய்யலாம் ரைட் அடுத்தது இதுக்கு பாருங்க ரோமிலக்கம் அதாவது இது தந்திருக்கிறாங்க என்னத்துக்கு ஏக்கு தந்திருக்காங்க ஏ லேசா ஞாபகப்படுத்துறதுக்கு எப்படின்னு சொன்னா ஏக்கு என்ன வந்திருக்குது இது அண்டா 5 5க்கு முன்னுக்கண்டா அப்ப இது என்ன வரும் 4 சரி அடுத்தது இதுக்கு வந்துட்டு என்னவா இது ஏ அடுத்தது என்ன வரைக்குது 10 10க்கு ஒன்றண்டா இது 10 இது 10க்கு அடுத்ததுன்னு சொன்னா 11 என்ன வருது 11க்கு என்ன சி ரைட் அடுத்தது இது 5 5க்கு அடுத்தது 6 இது வந்து இ அப்ப 6 இ அடுத்தது ஜி 10 அடுத்தது ஐய பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து 10 இதுக்கு முன்னுக்கு அப்ப 10க்கு முன்னுக்கு என்ன வரும் 9 இது என்னண்டா ஐ ரைட் இதை வச்சு அடுத்தது கே கேன்னு சொல்லி சொன்னா கேக்கு வர்றது இதுக்கு 10 அங்கெல்லாம் 5 15 ரைட்டா 15 இப்ப என்ன கேள்வி கேட்டிக்கிறாங்க ஏறு வரிசையில் எழுதினா ஏறு வரிசை எப்படி எழுதுவோம் குறைஞ்சதுல இருந்து கூடினது எழுதுவோம் இதுல குறைஞ்சது என்ன இருக்குதுன்னு சொன்னா முதலாவது நம்ம பார்க்கல ஏ வந்து 4 இருக்குது சரியா இதுல குறைஞ்சது 4 ஏ அடுத்தது 4 விட கூடின யாருன்னு சொன்னா இ 6 4 6 அடுத்தது யார் இருக்கா 4 6 அங்கால என்ன 9 ஐ அப்ப 9 ஐ அடுத்தது 10 ஐ ஜி சி வந்து 11 இது 15 ரெண்டாவது விட சரியான விடையா இருக்கு 19 வயதை குறிக்கும் ஆங்கில எழுத்துக்கு ரோமைன்கள் வயதண்டா என்ன ஏஜ் ஏஜ் தான் வயதண்டா ஏஜுக்கு என்னென்ன வரும் அப்ப ஏ ஜி இ ஏக்கு இதுக்கு என்ன வரும் ஏக்கு வந்து 4 ஜிக்கு என்ன வந்திருக்குது ஜிக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ் அடுத்தது இக்கு வந்து பியும் ஐயும் ஆறும் அப்ப இந்த மாதிரி விட எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனையாவது 3வது விடையா இருக்குது சரியா ரைட் 3வது விடை ரைட் அடுத்த கேள்விக்கு போவோம் ரைட் இது முக்கியமானது சில பேர் பிள்ளை எடுத்திருந்தீங்க ரைட் இப்ப பாருங்க இந்த சதுரத்தின் பெருமானம் என்னன்னு கேட்டிருக்குது ரைட் பெருமானம் பார்த்தோம்டா இதுக்கு என்ன இந்த அடிக்கிறதுக்கு பார்த்தா இதையும் கூட்டினா இது ரெண்டையும் கூட்டினம்னு சொன்னா என்னையாம் 6 இது ரெண்டையும் கூட்டினா 6 அப்படின்டா என்னென்னத்தை கூட்டி நமக்கு 6 வரும் ரிலாக்ஸ் வேணுமா பிரேக் கொண்டு வேணுமா தேவையில்ல ரைட் ஓகே என்ன குயிக்கா முடிக்கணும் தானே என்ன இது ரெண்டையும் கூட்டினம்னு சொன்னா 6 இது 3 அப்ப இது 3 3 3 6 அப்ப முக்கோணிக்கு 3 அப்ப இதுவும் நம்ம இதுக்கு முக்கோணிக்கு 3ன்னு சொன்னா இந்த முக்கோணியும் 3 தான் சரியா இந்த முக்கோணியும் 3 தான் அப்ப இது 3ன்னு சொன்னா இங்க இருந்து வருது 9 வந்திருக்குது அப்ப என்னத்தோட 3 கூட்டினா 9 வருமண்டா 6ஓட 3 கூட்டினா 9 வரும் அப்ப இது 6 எடுத்தமண்டா இதுவும் 6 தான் இப்ப இது 11 இருக்குது அப்ப 11ஓட 11 வரணுமண்டா 6ஓட எத்தனையை கூட்டணுமண்டா 5 கூட்டணும் 6ஓட 5 கூட்டணும் அப்ப இந்த பெட்டிக்கு என்ன வருதுன்னு சொன்னா 5 என்று சொல்லி இந்த 2வது விட வருது ரைட் அடுத்த கேள்வி போவோம் இதுல வந்து நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தினது அதே மாதிரி இப்ப ஏற்கனவே இந்த கேள்விக்கு முன்ன விளங்கப்படுத்தினது தானே அந்த கேள்விதான் அப்ப என்னண்டா இங்க பாருங்க மானாக்கு 6
வானாக்கு 5, தானாக்கு 4, பானாக்கு 2. இப்ப இப்படியே தந்திருக்கா. இப்ப 2க்கு இந்த எழுத போறது என்ன கேட்க 2க்கு இதுல 2 எங்க இருக்கு? இந்த இருக்கு 2க்கு என்ன வரும்? பானா. அப்ப இதுல வாரது 2க்கு பானா. அடுத்தது பூஜ்ஜியம். பூஜ்ஜியத்துக்கு எங்க வருது? இந்த தொங்கல்ல உள்ளால், இந்த தொங்கல்ல உள்ளால். அப்ப அவரு பி. அடுத்தது 7. 7 இந்த அடிக்கண்டா, இந்த அடிக்கிறதுல 7 எங்க இருக்குது? இங்க முன்னுக்கு. அப்ப எம். அடுத்தது 9. இந்த 9 எங்க இருக்குது? இதுல இந்த அடிக்கு எல் இருக்கு. அப்ப இதுக்கு எல். அடுத்தது வந்து என்ன? 5. 5 எங்க இருக்கு? இந்த அடிக்கிறதுல 5. 5 எத்தனையாவது? 2வது. வானாங்கிறதுல இருக்கு. அப்ப இந்த விட வந்திருந்தா சரி. அப்ப பி பானா பீனா பி எம் ட வா. அப்ப 2வது விடையா இருக்கு. அடுத்தது அடுத்தது 22வது பாப்போம். 22வது அதே மாதிரி. அப்ப ஆறுக்குரியது என்னன்னு கேட்கிறாங்க. சரி, இந்த 22 சரி எடுத்தாங்களே யாரு பாப்போம். 22 யாருக்கு தெரியும் சரி எடுத்தாக்க? எனக்கு தெரியும் சார். பண்ணி காட்டுங்க யாராருக்கு தெரியும். 22 சரி எடுத்தாக்க? சரி சரியா விளங்கப்படுத்துற நீங்க எப்படி யோசிச்சீங்களான்னு பாப்போமா? நீங்க எப்படித்தான் யோசிச்சீங்க எடுத்தீங்களான்னு பாப்போம். விளங்கப்படுத்துறேன், இது முக்கியமான கேள்வி. எப்படி விட வருமெண்டா இங்க பாருங்க. கே அடுத்தது எல் எம் என் ஓ. இதுக்கு 2 29 47 6. அடுத்தது ஆர் எல்என் ஓகே சமன் 1 2 7 4 6. இது எப்படி நம்ம ஆன்சர் எடுக்கலாமாண்டா கொஞ்சம் கவனிச்சுக்கணுங்க, லேசா எடுப்போம். இப்ப பாப்போம், இதுல மேலையும் கே இருக்குது, கீழையும் கே இருக்கு, அப்படித்தானே? இதே மாதிரி இங்கேயும் பாருங்க. இதுல எல்லாம் வந்துட்டு ஒரே எது எதுக்குன்னு நமக்கு சரியா என்னதுக்கு நமக்கு தரையும் இல்லை. அப்ப நாம என்ன செய்ய வெட்டி வெட்டி பார்ப்போம். இங்கேயும் கே இங்கேயும் கே. அதே போல எதையாவது நீங்க ஒரே இலக்கம் அங்களை மேலையும் வர்றது கிளையிலும் வர்றதை வெட்டுங்க. அப்ப நான் வந்து உதாரணத்துக்கு 2 எடுக்க இந்த ரெண்டையும் வெட்டுறேன். ரைட்டா? ரைட். இதுல எல் இருக்குது, இங்க எல் இருக்குது. இந்த எல்லையும் இதுக்கு பதில யாராச்சும் ஒரு ஆளை வெட்டணும்டா இதுக்கு பதில நாம 7 எடுப்போம். ரைட். இந்த ஏழையும் வெட்டுறேன். அடுத்தது எம். இதுல இருக்கா? இதுல இல்ல. அப்ப அதில் வெட்டையலாம். என் இருக்கா? ரைட். இதுல என்ன இருக்கு? அப்ப இந்த எண்ணையும் வெட்டுறேன். இதுக்கு பதிலா எண்ணுக்கு பதிலா நான் யாரை ஆறையும் வெட்டுறேன். ரைட். அடுத்தது ஓ. இந்தாவும் இருக்குது, இந்தாவும் இருக்குது. அப்ப இந்த ஓவையும் வெட்டுறேன். இங்க யாரை வெட்டலாம் சொன்னா இந்த 4 இருக்கு, இந்த 4 இருக்கு. அப்ப இந்த நாளையும் வெட்டுறேன். இப்ப வெட்டுப்படாத பாருங்க. எம்முக்கு 9 6க்கு 1. ரைட்டா? எம்முக்கு 9 6க்கு 1. விலங்கல் சொன்னா டபுளா கிளிக் பண்ணு, குத்தி பாருங்க. 3 தரம் குத்துங்க, பெருசா ஸ்கிரீன் பார். திருப்பி அதை 3 தரம் குத்துனீங்கன்னா சின்ன நவர். ரைட். அந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். அப்ப இதுக்கு நம்ம என்ன ஆன்சர் எடுத்தோம்டா இதுக்கு வந்து 6க்கு 1 என்று சொல்லி ஆன்சர் வரும். ரைட். இதே மாதிரி தான் அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா இங்க பாருங்க. இதுல வெட்டுறேன். இதுல இதுக்கும் இங்கல இதுக்கும் வெட்டுறேன். இது ரெண்டும் இருக்குது. அப்ப அதே மாதிரி இவங்களை வாரது அடுத்தோம்னு சொன்னா இங்க வந்துட்டு காணாவையும் எடுக்கணும். ரைட். காணா இந்த காணா. ரைட். இந்த உருவம் வருது, இந்த ஒன்று இருக்குது, இந்த ஒன்று இருக்குது. அப்ப இதுக்கு ரெண்டுக்கும் சமனா இங்கல வாரத்துக்கு நான் என்ன எடுக்கணும்டா இந்த மானாவையும் வெட்டுறேன். இங்கல வட்டமும் இருக்கு, இந்த வட்டம். அப்ப அதுக்கு பதிலா இந்த சாணாவையும் வெட்டுறேன்.
ரைட் அங்கே ஸ்டார் நட்சத்திரம் இருக்கும் இதுக்கு இதையும் வெட்டுறேன் அப்ப இதையும் பற்றி நான் என்ன இருக்குது இந்த ஆணாவும் இந்த ஆணாவும் இருக்கு ரைட் இப்ப கேட்டது என்ன இந்த தானா வெட்டுப்படல தானே இந்த தானாக்கு என்ன வரும் என்றா தரிக்கு வெட்டுப்படாம இருக்கு ஆகவே இந்த இது வரும் சரியா ரைட் சில பேர் எப்படி ஆன்சர் எடுத்திப்பீங்க இப்படித்தான் செய்முறை சரியா ரைட் ஏன்னா நமக்கு இதுக்கு என்னென்னு தரல தராத்துக்கானே நம்ம இப்படித்தான் செஞ்சு பார்க்கணும் ரைட் அடுத்தது பாப்போம் 24 பார்த்தோம்னு சொன்னா இது வந்து ரெண்டையும் நம்ம ஏற்கனவே அப்ப சொன்ன மாதிரி இது ரெண்டையும் கூட்டினா 24 அப்படின்றா ஒன்று என்னண்டா 12 சரியா இது வந்து 12 இந்த 12ல இருந்து எத்தனையை கழிச்சா 6 வரும் என்று கேட்டா 12ல இருந்து எத்தனையை கழிச்சா 6 வரும் 6 கழிச்சாதான் 6 வரும் அப்ப இந்த வட்டம் 6 இது 6 இது 12 ரைட் இப்ப இது எவ்வளவுக்கு மீன் ஹெட்டி அப்ப அவ்வளவுக்கு முன்னாடி இது 12 24 இது 6 24 6 30 இது அரைவாசி தானே இந்த வட்டத்துல அரைவாசி பொட்டிக்கா அப்ப முழுவாசி 6 அரைவாசி 3 சரியா அப்ப இது 3 இது 6 3 6 9 இங்கெல்லாம் 24 9 என்னண்டா 33 24 6 30 33 33 ரைட் அடுத்தது 25வது வந்து முக்கியம் இது வந்துட்டு பாஸ்ட் பேப்பர் கேள்வியில வாரது சரியா ரைட் டைம் வந்து 8 மணி 7:45 1 hour சரியா வந்திருக்குது நாம வந்து இன்னும் 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா படிப்போம் ஏதாச்சும் பிரேக் வேணுமெண்டா சொல்லுங்க ஒரு 5 minutes பிரேக் எடுப்போம் 8 மணி வரையும் கிளாஸ் எடுப்போம் தண்ணி குடிச்சிட்டு வரணுமா தண்ணி உங்களுக்கு வேணுமாண்டா பக்கத்துல அம்மாக்கள் அடிப்பாங்க தண்ணி தாங்க கேளுங்க தண்ணி வரும் சரியா சரியா ரைட் பாவம் 25க்கு பாவம் சரி இதை நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க இப்ப இத பாத்தீங்களா இங்க வந்து சரியா தராசு தட்டுக்கள் இந்த வரைக்கும் தானே வினாக்குறி இது நிறைய கேள்வி வரையா இந்த வினாக்குறிக்கு என்ன வருமென்று கேட்காங்க அப்ப பாருங்க இந்த பெஸ்டுக்கு தராசு நம்ம எடுப்போம் சரியா இது ரெண்டையும் எடுத்தோம்டா அங்காலையும் இருக்கிறது இங்காலையும் இருக்கிறது நம்ம கட்டாயம் வெட்டணும் வெட்டினா தான் லேசா கண்டுபிடிக்கலாம் அப்ப நம்ம வெட்டுவோம் வட்டத்தையும் வெட்டுவோம் இங்காலையும் இருக்குது இங்காலையும் இருக்குது இப்ப பார்த்தா ஒரு சதுரத்துக்கு 2 முக்கோணி சரியா ஒரு சதுரத்துக்கு 2 முக்கோணி என்ன ஒரு சதுரமண்டா 2 முக்கோணி சரியா ஒரு சதுரத்துக்கு 2 முக்கோணி அப்ப இங்கால என்ன வருமானு சொன்னா இந்த சதுரம் இருக்குவா இந்த சதுரத்தை நம்ம இங்க இப்படி போடலாம் இந்த சதுரம் மட்டும் போடலாம் சரியா இந்த முக்கோணிக்கு 2 பேருக்கும் பதிலா நம்ம என்னத்தை போடலாம் 2 முக்கோணி வந்தா 2 முக்கோணிக்கு பதிலா என்னத்தை போடலாம் ஒரு சதுரம் போடலாம் அப்ப இன்னும் ஒரு சதுரத்தை போட்டோம்னா 2 சமனாகும் தானே இன்னும் 2 சதுரத்தை போட்டோம்னா 2 சமனாகும் அப்படி இல்லைண்டா இப்ப இது உங்களுக்கு விளங்கலைன்னு சொன்னா நீங்க விடையை வச்சு செய்யணும் சரியா விடையை வச்சு செஞ்சோம்டா இந்த முதலாவது பாருங்க இந்த இது ரெண்டையும் இதை நம்ம ரெண்டையும் இங்க தூக்கி வச்சோம்டா சமனா வருதாண்டு பெஸ்ட்டுக்கு நம்ம கீறிப்பா இந்த அரைக்கிற விடைய இங்க கீறுவோம் கீறிப்பட்டு இதையும் வெட்டலாம் சரியா அப்ப இந்த அரைக்கிற மாதிரி 2 முக்கோணிக்கு ஒரு சதுரம் 2 முக்கோணிக்கு ஒரு சதுரம் அப்ப ரெண்டும் சரி சரியா ரைட் இப்ப இது விட வரும் இப்ப ஒரு ஆளுக்கு வந்துட்டு இந்த அரைக்கிற விடையை கீற போறான்னு வைங்க இந்த அரைக்கிற 2வது விடைய கீற போறான்னு வைங்க ரைட் அப்ப நான் வந்து என்ன விட எக்ஸ்ட்ரா வந்து சேர்ந்திருக்கு முக்கோணி வந்து சேர்ந்திரி இதை கீறினேன்டா இங்கால ஒரு சதுரம் இருந்தா இங்கால ஒரு சதுரத்தையும் நான் வெட்டுறேன் ரைட் அடுத்தது 2 முக்கோணி இருக்குது இந்த 2 முக்கோணி நம்ம இந்த இடத்து தானே இங்க ஒரு சதுரத்துக்கு 2 முக்கோணி அப்ப இந்த 2 முக்கோணியையும் வெட்டினா இங்க ஒரு சதுரத்தை வெட்டணும் அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு முக்கோணி வந்து மிஞ்சி சரியா அப்ப மிங்கப்படா மிஞ்சினா என்ன செய்யும் தராசி மேல கிளவர்
அப்ப அது சரி வராது. ரைட். அதே போல இதையும் நீங்க கீறி பார்த்தீங்கன்னு சொன்னா எடுக்கலாம். ஆகவே விட வந்து நாம இது செஞ்சது இந்த மாதிரி எடுத்தது சரியா எடுக்கலாம். ரைட். இதே மாதிரி கேள்விகள் பின்னிக்கும் இருக்குது, அதுலயும் பார்ப்பேன். சரியா? ரைட். அடுத்தது சொல்றாங்க 26வது. இந்த இதுக்கு வந்து 2 கிலோவா? சரியா? அதாவது சதுரத்துக்கு 2 கிலோவா, வட்டத்துக்கு 4 கிலோ, முக்கோணிக்கு 3 கேட்காது. முதலாவது பாருங்க, நான் கீறுறேன். முதலாவது பார்த்தோம்னு சொன்னா ஒரு சதுரம் ஒரு வட்டம். அடுத்தது இது சமன். எப்படி தராசை பாருங்க எப்படி இருக்கின்ற, இது வட்டம். தராசு பாருங்க எப்படி இருக்கின்ற, இந்த முதலாவது தராசுக்கு. ரைட். இப்ப என்ன சதுரத்துக்கு 2 ஆகும். அப்ப இதுக்கு 2, வட்டத்துக்கு எத்தனை? வட்டத்துக்கு 4, வட்டத்துக்கு 4, இது 2 இது 4, வட்டத்துக்கு 4 தானே, இது 4 தானே. இந்த வட்டத்துக்கு 4ண்டா இந்த வட்டத்துக்கும் 4 தான். ரைட்டா? சரி. இப்ப இந்த 4 இந்த 4 இது செஞ்சுட்டோம்டா 2 இருக்கு. அப்ப 2ண்டா சரியா, இது 2ன்னு சொன்னா இது எத்தனை வரும்? 1 வரும். அப்ப இது 1 இது 1. ஆகவே என்ன வருதுண்டா 1 என்று சொல்லி இந்த விட வரும். ரைட். அடுத்த கேள்வி. இது ஒன்றுமே இல்ல, பார்த்தடிக்கிற வேலை. இதுக்கு 2, ஏக்கு 2, சிக்கு 1, எல்லுக்கு 3, அடுத்த ஏக்கு 2. சரியா? ரைட். நம்ம சின்ன பிள்ளைல இருந்து படிச்சிப்போம். இதுல நம்பர் தரதுக்கு பதிலா இവിടുത്തെ ஆங்கில இலக்கத்தை தந்திருக்கிறாங்க. அதே போல தானே இதுக்கும். இப்ப என்னண்டா கேசி இதுக்கு கட்டிக்கிறாங்க. அப்ப எல்லுக்கு நம்ம பாருங்க, இந்த எல்லுக்கு என்ன வரும்? இந்த எல்லுக்கு 3. அப்ப எல்லுக்கு 3 எங்க இருக்குது? 3 3 ரைட். 3மே வந்துட்டு 3 3 தான் இருக்கு. அடுத்தது கே. கே இதுல எங்க இருக்குது? இந்த இருக்குது கே. அப்ப கேக்கு யாரு? இந்த இருக்கிறவர். அப்ப 4. அப்ப 3 அப்புறம் 4 வரது எங்க இருக்கு விட? 1 2 3 4. அப்ப 3வது விட. சரியா? ரைட். இதுல வந்துட்டு 5 இருக்கு பாத்தீங்களா? அப்ப அந்த விட வராது. இதுல 3 இருக்கு, அப்ப வராது. ரைட். அப்ப நீங்க ஒன்னோட அதே மாதிரி நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சி என்ற 1 இருக்கணும். இப்ப சி இந்த இருக்குது 1. சரியா? அடுத்தது ஆறுன்னு சொல்லி சொன்னா ஆறுக்கு எங்க இருக்குது? 6 வந்து 3வது குளம், 3வது இந்த இருக்கு. அப்ப 5. அப்ப இந்த இருக்கிறதுக்கு 5, அதை விட அந்த இருக்கிறது. ரைட். 28வது பார்ப்போம். 28 என்பதுக்கு பொருத்தமானது. எதுக்கு பொருத்தமானது? இந்த இருக்கிறது பொருத்தமானதுன்னு கேட்கிறாங்க. அப்ப இதுக்கு வந்து என்ன 2, இதுக்கு வந்து என்ன வரும்? 2க்கு நம்ம என்ன எடுப்போம்? 2க்கு எடுத்தோம்டா ஏற்கனவே பாருங்க 2க்கு என்ன இருக்குது? 2க்கு ஏ இருக்குது. சரியா? அப்ப 2க்கு ஏ, ஏக்கு 2. அடுத்தது 5 இருக்கிறதுக்கு பாருங்க 1 2 3 4 5. இதுல 5க்கு எங்க வந்திருக்கு? 1 2 3 4 5. அப்ப 5க்கு என்ன வரும்? 6. அடுத்தது இங்க 3. இப்ப இங்க 3 வாரது இந்த இருக்கு. அப்ப என்ன வரும்? எல். 3 கேள். அடுத்தது 1 வாரத்துக்கு சி. அப்ப 1 வாரத்துக்கு சி. அப்ப என்ன விடைன்னு பாத்தீங்கன்னா ஏஆர் எல்சி. ஏஆர் எல்சி இந்த விட. சரியா? ஏஆர் எல்சி. 29வது. இதுல ஏற்கனவே நான் 50 செஞ்சது அதே திருப்பி வருது. 3 மாம்பழம் 10 ரூபாண்டா, 3 மாம்பழம் 30 ரூபாண்டா, ஒரு மாம்பழம் 10 ரூபா. அதே மாதிரி தான் 3 ஏ வந்திருக்குது 27. அப்ப 3 ஏ 27ண்டா ஒரு ஏ வந்துட்டு என்னண்டா 9. 3 பி 21ண்டா ஒரு பி எத்தனைண்டா 7 21. 21 என்ன தலை பிரிக்கினா என்ன 21 வரணும்டா 3ஆல எத்தனை பிரிக்கினா வரும்? 7ஆல பிரிக்கினா வரும். 3 7 21. அப்ப பிக்கு 7. அதாவது சிக்கு பார்த்தோம்டா 4. சரியா? 4 3 12. இதுக்கு வந்துட்டு 6. ரைட்டா? இப்ப இதுக்கு கேட்டிக்கிறதுக்கு நாம சிக்கு என்ன வரும்? சிக்கு 4, ஏக்கு 9. அப்ப 4 3 4 9 13. டிக்கு 6 13 6 19. 19 பிக்கு 7 19 26. அப்ப 3வது விட வரும். சரியா? கூட்டல் என்னவோ தெரியல, சரி என்ன தெரியல, நீங்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏக்கு 9 ஓண்டோடி நம்ம கூட்டி பார்த்தோம்னு சொன்னா எல்லாத்தையும் கூட்டி நுழைஞ்சிருதானே 9 மேலும் எல்லாம் ஓண்டோடி இருக்குது. 9 மேலும் 16, 16 நாளும் 20, 20 மாறும் 26. ரைட். அப்ப 3வது சரி. ரைட். அடுத்தது
30வது கேள்வி 54 வரணுமெண்டா பெருக்கமாக அமைவதற்கு குறியீட்டு எழுத்துக்கள் 54 வரணும்னு சொன்னா 9 6 அளவு இருக்குன்னா 54 வரும். இதே கேள்வி மேலெரிக்கு அதை நம்பரை மாத்தி விட்டிக்கிறாங்க. சரியா? ரைட். இதில் வந்துட்டு ஏற்கனவே 2 2 இருக்கிறத இங்க வந்துட்டு 3 3 மாத்தி விட்டிக்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. 9 6 54. 9க்கு என்ன வருது? ஏக்கு. 6க்கு என்ன வருது? டிக்கு. அப்ப ஏ டி அளவு இருக்குன்னா வரும். ரைட். இந்த இருக்கிறது. ரைட். அடுத்தது 33 வினாக்களுக்கு இதுல பார்ப்போம். இந்த பேஜ் வரைக்கும் பார்ப்போம், இந்த 2 வரைக்குமா. சரி, இதுல வந்து அன்பும் அறிவும் ஒழுக்கம் உடைய ஒருவருக்கு வழங்கக்கூடிய குறியீடு. அன்பு இந்த இருக்கு ஜி. சரியா? அப்ப அன்பண்டா ஜி. அறிவுக்கு எங்க இருக்குது? ஆர். அடுத்தது ஒழுக்கம். ஒழுக்கத்துக்கு எங்க இருக்குது? எம். ஜேஆர்எம். ஜேஆர்எம் தான் இருக்கு. 2வது. ரைட். ரைட். அடுத்த கேள்வி வந்து முக்கியமானது. 34 வரைக்கும் பார்த்துப்பட்டு முடிப்போம். இதுல 2 3 பேர் வந்து பிள்ளை எடுத்திருந்தீங்க, அதால 34 வரைக்கும் பார்ப்போம். சரியான? ரைட். அடுத்தது என்னன்னு சொன்னா 32வது சொல்லப்பட்டது ஒன்று பசியால் வாடியது. அப்ப இந்த 32க்கு தான் தானே 32. இந்த 32 இந்த வினாவுக்கு தான் இந்த இது. சரியா? ரைட். நம்ம கதை படிச்சிருப்போம். எப்படி நரி பசியால் வாடினதுன்னு கதை படிச்சிருப்போம். அதான் இது. இப்ப இந்த இருக்கிறது நரி. நரி ஒன்று பசியால் வாடியது, அங்குமிங்கும் உணவு தேடி அலைந்து திரிந்தது, மரக்கிளையில் சரியா ஒன்று வடை வைத்திருப்பது. அப்ப ஒன்று சொன்னா இதுல ஏதாச்சும் ஒன்று எது மரக்கிளையில எது வடை வச்சிருக்கோம்னு சொல்லிச்சுன்னா அந்த வடக்கதை நம்ம காகம் எடுத்துப்போம். சரியா? அப்ப இதுக்கு காகம். அப்ப காகம் வடை வைத்திருப்பதை கண்டது. அடுத்தது 34வது பார்த்து தனக்கு உணவு தருமாறு கேட்டது. என்னத்தை பார்த்து? ஒரு மரக்கிளையில ஒரு காகம் இருந்தா இதுல 2 காகம் இருக்கு. காகங்களை பார்த்து உணவு தாண்டு கேட்குமா, காகத்தை பார்த்து கேட்குமா? இந்த பார்த்தா காகத்தை தான் பார்த்து கேட்கும். ஏற்கனவே ஒரு காகம் இருந்தா அடுத்தது வந்து காகம் தான் வரும். அப்ப ஒரு காகம் இதுக்கு தான் வரும். சரியா? அப்ப 32வது பார்த்தோம்னா என்ன பசியால வாடுறது என்னன்னா நரி பசியால வாடியது. நரி இந்த இது இல்ல, ஆன்சர் இது இல்ல. நான் ஏற்கனவே இது 32 இந்த அறிக்கை 32 காட்டினேன். 33 இந்த அறிக்கை 33. 34 இந்த அறிக்கை 34 இது காட்டினேன். சரியா? முதலாவது என்ன? நரி பசியால் வாடியதுன்னு சொன்ன முதலாவது இந்த நரி. நரி பசியால வாடி மரக்கிளையில காகம் ஒன்று அமைந்திருப்பதை கண்டது. அப்ப காகம். அதுக்கு பிறகு கண்டது 34க்கு என்னண்டா காகத்தை பார்த்தா தனக்கு உணவு தருமாறு கேட்கும். ஒரு காகம் இருந்தா 2 காகத்திட்ட கேட்காது, ஒரு காகத்திட்ட கேட்கும். ஆகவே காகம் என்றதான் இதுக்கு வரும். ரைட்டா? சரி, அடுத்தது இதோட முடிப்போம். அடுத்தது முக்கியமானது, அது ஃப்ரெஷ்ஷா வாங்க இன்ஷா அல்லாஹ். நாளை அன்றைக்கு நீங்க டியூட் எடுக்காதாக்களும் இருக்கிறீங்க. அப்ப டியூட் எடுக்காதாக்களும் செய்துட்டு அடுத்த வந்தீங்கன்னு சொன்னா வார கிளாஸ்ல அடுத்த பேலன்ஸ் 30 முடிச்சோம்டா அதுக்கு அடுத்ததுல 36 இருக்குது பாஸ் பேப்பர். அப்ப அடுத்த கிளாஸ்ல 3 கிளாஸோட இன்ஷா அல்லாஹ் முடிக்கலாம். இல்ல அதுல ஏதாச்சும் டவுட்டுகள் வேணும்னு சொன்னா எனக்கு வந்துட்டு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. தெளிவா விளங்கல்ல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஸ்பெஷலா நான் வாய்ஸ்ல சொல்றேன். அப்ப இம்மிளங்கன்னு சொன்னா வீடியோ போட்டோ தனியா இப்படி விளங்கப்படுத்துறேன். சரிதானே? யாராச்சும் அப்படி விளங்கல்ல சொன்னா இப்ப எவ்வளவு படிப்பிச்சு அவ்வளவு விளங்கலன்னு சொன்னா இது கூட கேட்கறதுக்கு டைம் இல்லை. அப்ப முடிக்கணும். அப்ப வந்து நீங்க ஏதாச்சும் படிப்பிச்சது விளங்கலன்னு சொன்னா இதுவரைக்கும் படிப்பிச்சது விளங்கலேண்டா அது எனக்கு எந்த வினாயிலக்கம் எதுவோ அதை நீங்க மெசேஜ் பண்ணுங்க. சரியானே? 30 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறீங்க. 41 பேர் வந்து குரூப்ல இருக்குது. மற்றாக்கள் என்னன்னு சொன்னா இந்த வார டைம்ல அவங்களுக்கு கிளாஸ் இருக்காம ரெக்கார்டிங் தருவீங்களான்னு சொல்லி கேட்டுத்தான் இணைஞ்சாங்க. அப்ப வந்துட்டு கட்டாயம் ரெக்கார்டிங் கொடுக்க வேண்டியிருக்குது. இந்த ரெக்கார்டிங் வந்து இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்துட்டு தருவேன். அடுத்தது கட்டாயம் என்னன்னு சொன்னா இந்த பேரண்ட்ஸ் பக்கத்துல இருப்பீங்க. இதுல ரெக்கார்டிங்ல தாரத்துக்கு யூடியூப்ல போடுவேன். அது யூடியூப்ல போடுறேன்னு சொல்லி சொன்னா இப்ப வந்து எல்லாரும் பார்ப்படும். அப்ப அதனால எல்லாரும் பார்க்காம நான் கட் பண்ணணும். அப்படின்னு சொன்னா உங்களோட போன்ல நான் வீடியோ அனுப்புறேன். அந்த போன்ல சரியா
நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி கூகுள்ல போய் மூலையில வந்து செட்டிங் மாதிரி ஒரு மூலை இருக்கும். அப்படி இல்லாட்டி அல்லது பேர் ஒவ்வொரு பேர் இருக்கும். அந்த பேரை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா நீங்க உங்களோட போன்ல என்ன இமெயில் ஐடியில அந்த போன் வச்சிருக்கீங்க என்றதை காட்டு. அந்த வீடியோ வரைக்கும் நான் அனுப்புறேன். என்ன இமெயில் ஐடி நீங்க வச்சிருக்கீங்க அந்த இமெயில் ஐடியை தான் நீங்க அனுப்பணும். ஸ்லாக்ல வந்து இமெயில் ஐடியை கேட்டதுக்கு நீங்க அனுப்பியிருந்தீங்க. அது வந்துட்டு இமெயில் ஐடி பிள்ளையான ஐடி ஸ்பேஸ் இல்லாமட்டு இருந்து பிள்ளை. சரி, அந்த போன்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி அனுப்புங்க. அப்பதான் வந்துட்டு நீங்க மட்டும் போன் வச்சிருக்கிறார்கள் மட்டும் அந்த வீடியோ பார்க்கலாம். சரிதானே? ரைட். அப்ப நம்ம கிளாஸ் முடிப்போம். வேற ஏதாச்சும் கேட்கிறார்கள் ஏதாச்சும் இருந்தா இல்லையே? சரியா? விளங்கப்படுத்தின விளங்குதுக்கா? ஓம் சார். ஓம் சார். ஓம்